Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டான காலிஃப்ளவர் புலாவ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்க இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை குட்டி குட்டியா கட் பண்ணி இத ஹாட் வாட்டர்ல போட்டு எடுத்து வச்சிருக்கோம். ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் இத நல்லா வாஷ் பண்ணி 15 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம். ரெண்டு பெரிய வெங்காயம் அதை நீளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு தக்காளி அதே நீளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வத்தத்தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு தேவையான அளவு, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு கைப்பிடி அளவு குட்டி குட்டியாக கட் பண்ண மல்லித்தழை, ஒரு கைப்பிடி அளவு குட்டி குட்டியாக கட் பண்ண புதினா இலை, 4லேருந்து 5 ஸ்பூன் நெய். ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவரில் ஒரு ஸ்பூன் வத்தத்தூள் சேர்த்துடலாம். இதுலேயே உப்பும் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு இது அப்படியே இருக்கட்டும். ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 10 மிளகு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். நம்ம முந்திரி பருப்பை ஃபஸ்ட்லேயே சேர்த்தோம் அப்படின்னா அது கருகி போயிடும். அதனால தான் வெங்காயம் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு சேர்க்குறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இல்லை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்குன்னு. இப்போ இதில் நம்ம காலிஃப்ளவரையும் உள்ள ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கரம் மசாலா சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி காலிஃப்ளவரில் உப்பு சேர்த்தோம் அப்படிங்கிறனால உப்பு கம்மியாகவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இல்லை நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் சேர்த்து எப்போவுமே மெதுவாக கலந்து விடுங்க. இல்லைன்னா ரைஸ் வந்து உடஞ்சி போயிடும். நம்ம இந்த மாதிரி மெதுவாகவே கலந்து விட்டுக்கலாம். நம்ம வந்து 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்தோம். அதுக்கு 2 கிளாஸ் தண்ணிங்கிறது கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் புதினாவும் மல்லி இலையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். மேலே விசில் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்துருச்சு. ப்ரெஷரும் இறங்கிருச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காலிஃப்ளவர் புலாவ் பார்க்கவே சூப்பராக இருக்குது. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.